பிரைஸ் லார்ட். வேகமான உலகத்திற்கு வேகமான ஒரு நற்செய்தி சொல்ல தான் வந்திருக்கேன். அது என்ன செய்ய தெரியுமா? ஏங்க கொஞ்ச நேரம் நில்லுங்க. என்னங்க இவ்வளோ ஃபாஸ்டா ஓடிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க ஓடலையா? பொறுமையா தான் இருக்கிறீங்களா? ஒரு இடத்துல தான் உட்காந்துருக்கீங்களா? ஆனா உங்க மனசு ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. என்னங்க இந்த மாசம் பிறந்து இந்த வருஷத்துல 5 நாள் தான் ஆயிருக்கு. அதுக்காட்டிலையும் இந்த வருஷத்தின் பாதியில போய் நிக்கிறீங்க. இந்த மாசம் என்ன பண்றது, அடுத்த மாசம் என்ன பண்றது, அடுத்த வாரம் என்ன பண்றது, அந்த தேவை என்ன பண்றது, இந்த தேவை என்ன பண்றதுன்னு சொல்லி இந்த இருதயத்தை பயங்கரமான கவலைக்குள்ள, ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்குள்ள கொண்டு போய் நீங்க நிறுத்தி இருக்கிறீங்க. இந்த இந்த நேரத்துல கர்த்தர் உங்களோடு பேசுகிற ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 34வது வசனத்துல, ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாட்களுக்கு அதினதிகம் பாடுகள் போதும்னு சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை போஷித்து காக்கிறவரா இருக்கிறார். மேல எழுதியிருக்கு, காட்டு புஷ்பங்களை நீ கவனித்து பாரு, இந்த பூக்கள் இந்த பறவைகளை கவனித்து பாரு, அவைகளை நான் உடுத்துவிக்கிறேன், அவைகளை நான் போஷிக்கிறேன், அவைகளை காட்டில நீங்க விசேஷமானவங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. நீங்க விசேஷமானவர்கள் ஆனபடியினால கர்த்தர் உங்களுக்கு விசேஷமான காரியங்களை நேர்த்தியா இந்த வருஷத்துல அதினதி நாட்கள்ல அதினதின் தேவைகளை சந்திப்பாரு. கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவார். இது உங்களுக்கு நற்செய்தி. பிரைஸ் எல்லாம்.